குழந்தைங்களா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதை பேர் என்ன தெரியுமா? யார் பலசாலி? ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை இருந்தது. அது தான் பலசாலின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமா இருந்தது. ரொம்ப காட்டுல அட்டகாசம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு அது இதே மாதிரி ஒரு மரத்துல போய் முட்டி முட்டி தள்ளித்து. அந்த மரத்து மேல ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை பக்கத்துல கூடு இருந்தது. அந்த கூட்டுல முட்டையெல்லாம் இருந்தது. அந்த பறவை சொல்லிட்டு, யானை இந்த மாதிரி முட்டாத, இந்த முட்டினா இந்த என்னோட கூடு கீழே விழுந்துரும், முட்டையெல்லாம் உடைஞ்சு போயிடும்னு. ஆனா அந்த யானை கேட்கவே இல்லை. முட்டி முட்டி தள்ளி அந்த கூடு கீழே விழுந்து முட்டையெல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த பறவை ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுது. அப்போ அந்த சமயத்துல ஒரு எறும்பு அங்க வந்தது. அது அந்த பறவைய பார்த்து ஏன் அழற, ஏன் வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்டுது. அதுக்கு அது இல்ல, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்ன உடனேயும் அந்த எறும்பு சொல்லிட்டு, இல்ல அந்த யானைக்கு போய் நம்ம ஒரு பாடம் கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை கிட்ட போய், நீ ஏன் அந்த பறவையோட கூட்டெல்லாம் தள்ளி விட்டு உடைச்சு முட்டையெல்லாம் உடைஞ்சு போச்சே அப்படின்னு சொன்ன போது, அந்த யானை, என்ன நீ ரொம்ப சின்ன எறும்பு, எங்கிட்ட நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா சிரிச்சுது. உடனே அந்த எறும்பு என்ன பண்ணிட்டு, நிதானமா அதோட தும்பிக்கைக்குள்ள உள்ள போயிட்டு பல்ல வச்சு நல்லா கடிச்சுது. யானையால அந்த வலி தாங்க முடியல. அம்மா அம்மா அம்மான்னு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு தும்பிக்கைய ஆட்டிட்டு, அப்போ தெரிஞ்சு போச்சு எறும்புதான் உள்ள போய் கடிக்கிறதுன்னு. ஐயோ, இனிமே நான் பண்ண மாட்டேன், என்ன கடிக்காதன்னா எறும்பு இன்னும் நல்லா கடிச்சுது. அப்போ இனிமே தப்பு பண்ண மாட்டேன், நானு என்ன கடிக்காத, வெளியில வந்துடு, நான் திருந்திட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் எறும்பு தும்பிக்கையில இருந்து கீழே குதிச்சுது. அப்போ அந்த யானை அந்த எறும்பு கிட்டக்க, அந்த இது பறவை கிட்டக்க போயிட்டு, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், உங்ககிட்ட சாரி, நான் கீழே விழுந்து அந்த முட்டையெல்லாம் உடைஞ்சிடுச்சு, நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கதை தான். இந்த கதையில இருந்து குழந்தைங்களா நீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்க? உருவத்துல மட்டும் பெருசா இருந்தா பலசாலி கிடையாது. அந்த எறும்பு எவ்வளவு சின்னதா இருக்கு, ஆனா அந்த சின்னதா எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த அவ்வளவு பெரிய யானைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தது. அதோட இல்லாம சின்ன எறும்பா இருந்தா கூட யாராவது தப்பு பண்ணினா உடனே போய் அவங்கள தட்டி கேட்டு அந்த நியாயத்தை சொல்லித்து. அப்புறம் யாரு என்ன கஷ்டப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ ஓடி போய் உதவி செஞ்சது. நீங்களும் அதே மாதிரி கண்ணுங்களா என்ன பண்ணணும்? இதே மாதிரி புத்திசாலித்தனமா தைரியமா எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஓகேவா? கதை பிடிச்சதா உங்களுக்கு? இனிமே நான் அடுத்த கதையில சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.